ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி பருப்பு கறி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி பருப்பு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உப்பு, ஒரு ஆஃப் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பருப்பு ஒரு ஆஃப் கப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம், பெப்பர் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா காயப்பொடி இருக்குது இதில். நெக்ஸ்ட் இது தாளிக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பார்த்தாச்சு. நான் இப்போ இதில் ஃபஸ்ட்டாக பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கதான கீரை ஆட் பண்ணிக்கிறேன். கீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததான இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது 3 லைட்டாக ஜஸ்ட்டு தட்டி போட்டுருக்குறேன். அப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சுவையாக இருக்கும். பருப்பு கூட போட்டுறதுனால கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த கீரை கண்டிப்பாக எல்லா குழந்தைங்க முதல் எல்லாருமே சாப்பிடணும், ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிடணுன்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜீரகம், காயப்பொடி, இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இனி இது இந்த கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளுக்கு மேலே தண்ணி வரல, கரெக்டாக அது லெவலுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதுமானது. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் எனக்கு குக்கர் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி வேறு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா வந்துருக்குது. இது வேறு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை குக்கர்லேருந்து இந்த ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இனி தாளிக்க வேண்டியதை தாளித்து இதில் ஊற்றிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு எடுத்து வச்சுருக்குதானே கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜீரகமும் வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தாளிச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான பொன்னாங்கண்ணி பருப்பு குழம்பு ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.